மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 88 தொகுதிகளில் இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் உள்ள 89 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் கேரளாவில் திருவனந்தபுரம், வயநாடு, காசர்கோடு உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவுக்காக 25,231 வாக்குச்சாவடி மையங்களில் 2,77,49,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 194 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2 ஒன்றிய அமைச்சர்கள், 1 அமைச்சர், 3 நடிகர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் பலரும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரை வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனிராஜாவும், பாஜக சார்பில் சுரேந்திரனும் போட்டியிடுகின்றனர். திருவனந்தபுரத்தில் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சசி தரூர் போட்டியிடுகிறார். கர்நாடகாவில் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா மற்றும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 30,602 வாக்குச்சாவடி மையங்களில் 2,88,19,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் காங்கிரஸ் 14 தொகுதிகளிலும், பாஜக 11 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. மாண்டியா தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியும், பெங்களூரு புறநகர் தொகுதியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மருமகன் மஞ்சுநாத் ஆகியோர் களத்தில் உள்ளனர். பெங்களூரு ஊரக தொகுதியில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷும், பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக இளைஞரணி தேசிய தலைவர் தேஜஸ்வி சூர்யாவை எதிர்த்து கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டியின் மகள் சௌமியா ரெட்டியும் போட்டியிடுகிறார். ராஜஸ்தானில் அஜ்மீர், ஜோத்பூர், உதய்பூர் உள்ளிட்ட 13 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் பாஜக சார்பில் மதுரா தொகுதியில் நடிகை ஹேமமாலினியும், மீரட் தொகுதியில் ராமாயண தொடரில் ராமராக நடித்த அருண்கோவிலும் களம் காண்கின்றனர். சத்தீஸ்கரில் சமீபத்தில் 29 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அந்த மாநில வாக்குப்பதிவு நடைபெறும் 3 தொகுதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.